இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரே ஆனால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள். வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சமைக்கும் போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, ஊர் காவல் படை, போர்ப்படை தளபதி இந்த மே மாசத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கிரகமாலிகா யோகம் நடைபெறுகிறது. அப்படி இந்த மாசம் பிறக்கக்கூடிய, இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளா அதிர்ஷ்டசாலிகளாக வேற இருக்க போறாங்க. இந்த மே மாசத்துல பல நன்மைகள். பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா, உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர, ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள். நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள். இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர் காவல் படை மற்றும் RPF, CPF அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்தவங்க. அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார், அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக
ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்கள் இருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை? 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை? 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்ட மாதிரி அமைகிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாளிகா யோகம், கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க? பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா? உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். மிதுன ராசி சார், இந்த மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம குரு விலகுகிறார். பொதுவாக ஒரு வாக்கியம் உண்டு, ராமபிரான் வனவாசம் சென்றது ஜென்ம குருவில். குரு இருக்கப்போது தான் பிறந்தார், குரு இருக்கும்போது தான் வனவாசம் போனார். அப்போ இது எதை சுட்டி காட்டுதுன்னா, என்னதான் சுபராக இருந்தாலும் அவர் ஜென்மத்தில் இருக்கிறார். மிதுன ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், அடிப்படை ஒரு பாமர ஏழையாக இருந்தாலும் சரிதான். மிதுன ராசியில் ரெண்டுமே இருக்குது. மிகப்பெரிய கோடீஸ்வரனும் இருக்காங்க, அதிகாரம் மிக்கவர்களும் இருக்காங்க, அதிர்ஷ்டம் உடையவர்களும் இருக்காங்க, நல்ல கௌரவமான குடும்பம் உடையவங்க, சுயமரியாதை உடையவங்க, கௌரவமான பேர் புகழான ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டில் இருப்பாங்க, பங்காளிங்க சொந்தக்காரங்களோடு இருப்பாங்க. அதே போல் பரம ஏழையாகவும் இருப்பாங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் அல்லது செல்வந்தராக இருந்தாலும், மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டம் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மிதுனராசியில் அப்படி ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள், போராட்டங்கள்னு எடுத்துக்கலாம். நிறைய ஃபைட்டிங், வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான், ஃபைட்டிங் தான். ஆனால் அதை தாண்டி ஒரு சொத்துக்காக, ஒரு இடத்துக்காக, ஏன் மெயினாக நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, குடும்பத்தில் அப்பா அம்மா கிட்ட அல்லது உடன் பிறந்தவங்கள்ட்ட ஏமாற்றங்கள், கூட பிறந்தவங்கள்ட்ட இல்லை பங்காளிங்க கூட, அக்கா தங்கைகள் கூட, சித்தப்பா பெரியப்பா கூட, அப்போ நிறைய போராட்டங்கள், ஃபைட்டிங் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, போராட்டங்கள்.
அது வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், அல்லது உத்தியோகம் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எவ்வளோ போராட்டங்கள் இருக்கும், ஆனால் எதை செய்தாலும் அதுக்கு தீர்வு ஏற்படாது. அப்போ இது என்னதான் சாமி ரகசியம்? அப்போ இது போல் நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் ஆகுது, இல்லை எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. அப்போ நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு முடிவு சொல்லுங்கள், இதுக்கு என்ன தான் தீர்வு? அப்போ நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பிரச்சனை. இது கர்மா தைரின்னு சொல்லலாம், கர்ம வினைன்னு சொல்லலாம், இல்லை பாவதோஷம்னு சொல்லலாம். ஆனால் பாருங்கள், மிதுன ராசி என்பர்களே, இந்த மே மாதம் மே மாதம் எண்டில் மே 26 தான் குரு பெயர்ச்சி, அப்புறம் 4 நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த மே மாதத்தோடு உங்கள் பிரச்சனை முடிவுக்கு வருது. இது ஒரு நல்ல செய்தி தானே, ஒரு சந்தோஷமான செய்தி தானே. அப்போ இந்த மே மாதம்தான் உங்களுக்கு பாவ விமோச்சனத்திற்கான ஒரு அற்புதமான மாதம். இந்த நதியில் குளித்தா பாவம் போயிடும் சொல்கிறாங்கல்ல, கங்கையில் குளித்தா பாவம், அது போல் இந்த மே மாதத்தோடு நீங்கள் செய்த பாவம் உங்களை விட்டு விலகுகிறது. அப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமானதாக உள்ளது. இப்போ பாவம் போயிடுச்சுன்னா, செய்த பாவம் விலகியது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? அதிர்ஷ்டமானவராக மாறிடுவீங்க. அப்போ உங்களுடைய அடிப்படை கஷ்டங்கள், பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறது, நிறைய மிதுன ராசி என்பவர்கள் வீட்டுக்கு தெரியாமல், வீட்டம்மாவுக்கு தெரியாமல், ஒய்ஃபுக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறது. காசு பணம் 30 லட்சம், 40 லட்சம், 60 லட்சம் வராமல் இருப்பது. அப்போ இது போல வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அது எப்படி சாமி அவன் தரமாட்டேன்னு சொல்கிறான், ஏமாத்த முடிஞ்சால் வாங்கிக்கோன்னு சொல்கிறான், மிரட்டுறான், அதிகாரம் மிக்கவனாக இருக்கிறான், அவங்ககிட்ட நம்ம எப்படி சாமி காசு வாங்கிறது? அதுக்கெல்லாம் வழி வகை இருக்குது. ஆலயங்கள், பரிகாரங்கள் உண்டு. பரிகாரமாகவும் பண்ணலாம், சட்ட ரீதியாகவும் பண்ணலாம், வழி உண்டு. வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் வீடு கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, போய் அந்த சொந்த இடத்துல கால் வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், குடுகுடுன்னு ஓடி வந்துட வேண்டியது. வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, அதில் ஏதேன்னு கொஞ்சம் பிரச்சனை வரும், திரும்ப வந்துட வேண்டியது. ஆனால் பக்கத்து வீட்டில் கட்ட ஆரம்பிப்பாங்க, கிடுகிடுன்னு கட்டி முடிச்சுடுவாங்க. பங்காளி வீட்டில், சொந்த வீட்டில், அக்கம் பக்கத்தில் கட்டி முடிச்சுடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் கட்டி முடிக்க மாட்டீங்க. அப்போ தேவையான பணங்காசுகள், பணம் பற்றாக்குறை ஏற்படுவது, மெயினாக ஃபண்டு டிமாண்டு, பணப்பற்றாக்குறை ஏற்படுவது. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இந்த மே மாதம், இந்த மே மாதத்தோடு உங்களுடைய பாவ வினைகள் விலகியது. அப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஒரு புதிய ஜென்மா, ஒரு புதிய பிறவி. அப்போ அந்த மே மாதம் குரு பெயர்ச்சியோடு ஒரு அழகாக ஜம்முன்னு ஒரு தலை குளிச்சுட்டு ஒரு சிவாலயம் சென்று நவகிரகத்துக்கு தீபம் போட்டு குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து ஒரு 27 சுற்றிட்டு வந்தீங்கன்னா செய்த பாவங்கள் விலகும். செய்த பாவங்கள் விலகியது என்று சொன்னால் அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இந்த மே மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.